எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி நடத்துவதாக. எனக்கு அன்பானவர்களே, சமீப நாட்களாக நான் திருச்சபையின் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறவனும் சற்று கிறிஸ்துவுக்குள் ஆதங்கப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணுவது என்பது விளையாட்டாக போய்விட்டது. ஒரு காலத்தில் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது வீட்டிலே ஒரு 4 சிறுபிள்ளைகளை வைத்து பாடம் நடத்துகிறது போல நாங்கள் விளையாடுவோம். ஒரு பெண் பாடம் நடத்துவாள், நாங்கள் எல்லாரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டு சரிங்க டீச்சர், சொல்லுங்க டீச்சர் என்று சொல்லி, அது விளையாட்டுக்கு செய்கிற ஒரு காரியம். விளையாட்டிலே பல வகை இருக்கிறது. அதில் ஒருவர் பாடம் நடத்துகிற ஆசிரியர் போல நாங்கள் எல்லாம் மாணவர்களைப் போல சிறுபிள்ளைகளாக இருக்கிற காலத்தில் நாங்கள் நடித்திருக்கிறோம். ஆனால் இந்த காலங்களில் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை சபையில் போதிப்பது விளையாட்டாக மாறிவிட்டது. சிஎஸ்ஐ சபைகளில் பெரிய வெள்ளிக்கிழமை வந்தால் சபையின் விசுவாசிகளே ஆளுக்கு ஒரு வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். அதற்கு முதல் காரணம் நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், சபையின் ஊழியராக இருக்கிறவர், சபை ஊழியரோ அல்லது போதகரோ தான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆயத்தப்பட்டு 7 வசனங்களை எடுத்து போதிப்பதற்கு மாச்சல் படுகிறதினால் அல்லது சோம்பேறித்தனப்படுகிறதினால் அல்லது தேவ சமூகத்தில் அமர்ந்து விளைக்கரையம் செலுத்துவதற்கு நேரம் தவறுகிறதினால் மக்கள்கிட்ட நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்களாக்கா, நீங்கள் நல்லா பாடுவீங்களா தம்பி, நீங்கள் ஆளுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. இதுவரைக்கும் விசுவாசிகளாக அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நான் பிரசங்கம் பண்ணணுமா. இதில் நிறைய நல்லா கவனிக்கணும். உண்மையாக ஆத்தும பாரத்தோடு ஜெபித்து செய்தி எடுத்து வந்து போதிக்கிற விசுவாசிகள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாரும் நான் நல்லா பேசணும், நான் நல்லா பேசினேன்னு 4 பேர் பாராட்டணும், இந்த பேச்சு போட்டியில் பேசுகிறது போல தான் பேசுவார்கள். இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார். எனக்கு ஒரு கிராமத்தில் ஒரு சபை ஊழியரை தெரியும். அவர் ஆசிரிய பணி செய்து கொண்டிருந்த பொழுது பிரசங்க ஊழியத்தை ஆரம்பித்தார். பின்னாட்களில் அவருக்கு 74, 75 வயது ஆகிவிட்டது. வயது மூப்பின் நிமித்தமாக சரிவர அவருக்கு கண் தெரியவில்லை, சரிவர பிரசங்கிக்க முடியவில்லை, நாக்கு உளர ஆரம்பித்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் சபை ஊழியர் வேலையை பார்ப்பேன் என்று அடம்பிடித்து கொண்டிருந்தார். என்ன காரணம் என்னவென்று சொன்னால், ஊழியம் செய்தால் ஒருவேளை ஆயுசு நாட்கள் கூட கிடைக்கும், ஊழியத்தை விட்டுட்டா திடீர்னு மறிச்சிருவோமோங்கிற மரண பயம், அதனால சபை ஊழியர் வேலையை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்து கொண்டு இருந்தார். பின்னாட்களிலே நான் அவரை சென்று பார்த்து, சார் இப்படி நீங்கள் செய்வது நல்லதல்ல, சபை மக்கள் முறுமுறுக்கிறார்கள், நீங்கள் ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு வேறொரு பாடத்தை வாசிக்கிறீர்கள், கண் தெரியாமல் போகிறதினால் என்ன பாடத்தை வாசிக்கிறோம் என்று தப்பாக வாசிக்கிறீர்கள், இது சபையில் அசிங்கமாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு அவர் அதை விட்டார். எதற்காக சொல்லுகிறேன், இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. தேவன் வேதத்தில் மிக தெளிவாக ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். எப்பா, விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு சாட்சியாய் வாழ பழகுங்கள். அதுதான் தேவ ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஜீவியம். அதை விடுத்துவிட்டு போதகர் செய்கிற வேலையை விசுவாசிகள் செய்யக்கூடாது, சபை ஊழியர் செய்கிற வேலையை விசுவாசிகள் செய்யக்கூடாது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பாருங்கள், சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையை சவுல் ராஜா செய்தபடியினால் கர்த்தருடைய கோபம் சவுல் மீது வந்தது. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலம் கிருபையின் காலம் என்று சொல்லி நீங்களும் நானும் வசனத்தை எடுத்து மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு சபைக்கு போயிருக்கிற ஒரு போதகர் அன்பை குறித்து பேசுகிறார். ஆனால் அவரிடத்தில் அன்பே கிடையாது. சொந்த மனைவிகிட்ட அன்பு இல்லை, சொந்த அண்ணன் தம்பிகிட்ட அவர் அன்பா இல்லை, ஆனால் அன்பை குறித்து போதிக்கிறார். எதற்காக அவர் இப்படி போதிக்க வேண்டும்? அவர் அப்படி போதிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? மாய்மாலமான ஜீவியம். நல்லா கவனித்து பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு இளம் வாலிபன் ஒரு நாள் ஒரு சபையில் பிரசங்கிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி பரிசுத்தத்தை குறித்து வைராக்கியமாய் போதிக்கிறான். ஆனால் அந்த வாலிபனை எனக்கு தெரியும், அவன் சிகரெட் பிடிக்கிறவனும் சைட் அடிக்கிறவனுமாய் இருப்பான்.
இப்போ யோசித்து பாருங்க, இந்த நாட்களில் நூதன பிரசங்கிமார்கள் எழும்பி வருகிறார்கள். விசுவாசிகளாக இராமல் விசுவாசிகள் போதகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை அன்பாய் எச்சரிக்கிறேன். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏலி சொல்லுவான் அவன் பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் மனிதருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் தேவனிடத்தில் மன்றாடலாம், ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வீர்கள் என்று சொன்னால் யாரிடத்தில் போய் உங்களுக்காக மன்றாடலாம்? என் பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதிருங்கள் என்று சொன்னான். ஏலியின் பிள்ளைகள் கேட்கவில்லை. கர்த்தர் அவர்களை கொன்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிகளாக உங்களை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது தான் தேவ சித்தம். நீங்கள் அழைக்கப்படாதவர்களாய் இருந்தும் ஊழியத்தை செய்து ஒருவேளை அதனால் ஆக்கினை தீர்ப்படைந்து நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. தயவு செய்து ஆசைப்பட்டு பிரசங்கம் பண்ணாதீங்க. 4 பேர் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி போதகர்களாக மாறாதிருங்கள். இன்றைக்கு அநேக சுவிசேஷ ஊழியர்களை பார்க்கிறேன். சுவிசேஷ ஊழியத்துக்கு யாரும் கூப்பிடலன்னு சொல்லி சபை ஆரம்பித்து சபை போதகர்களாய் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு அநேகம் போதகர்களை பார்க்கிறேன், தங்களுடைய சபைக்கு சரியான வருமானம் இல்லை, விசுவாசிகள் இல்லை என்று சொல்லி அவர்கள் சுவிசேஷகர்களைப் போல கன்வென்ஷன் பேசுவதற்கு ஊராய் சென்று விடுகிறார்கள். பிரியமானவர்களே, அழைத்த அழைப்பில் நிலைத்திருங்கள். விசுவாசியாக அழைக்கப்பட்டால் விசுவாசியாக இருங்கள், போதகராக அழைக்கப்பட்டால் போதகராக இருங்கள், சுவிசேஷகராக அழைக்கப்பட்டால் சுவிசேஷகராக இருங்கள். அப்பொழுது கிருபை உங்களை விட்டு விலகாது. தயவு செய்து தேவ கோபாக்கினை சம்பாதிப்பதற்காக உங்கள் தகுதிக்கு மீறின காரியத்தில் நீங்கள் செயல்படாதிருங்கள் என்று உங்களை நான் அன்போடு எச்சரிக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாட்களிலும் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். ஆவியானவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்தருளும். இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமையாயிருந்தும், தாங்களே குணப்படாதவர்களாயிருந்தும், மற்றவர்களுக்கு அன்பை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து போதிக்கிற நூதன போதகர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எஜமானனே, உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நீர் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, அநேகர் இந்த செய்திகளை கேட்டு மனம் திரும்பி உமக்கு பயந்து ஜீவிக்க நீ கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.